வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜவ்வரிசி வச்சு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா, ஜவ்வரிசி இது பாருங்கள், நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். இது இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த உப்புமா நாளைக்கு மார்னிங் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்க தயிர். நீங்கள் மோராக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக தயிர் புளிச்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு மேலாக அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே, இது மூடி வச்சு மூடிடலாம். நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். பாருங்கள், மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது ஜவ்வரிசி. நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. எக்ஸஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உப்புமா செய்கிறதுக்கு இந்த பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா செய்கிறதுக்காக தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு தனியாக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கூடவே ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை நல்லா கீறி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உப்புமா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்னா மஞ்சத்தூள் போட தேவையில்ல. நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கருகிடும். எனக்கு கொஞ்சம் உப்புமா மஞ்சள் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஜவ்வரிசியை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடுப்பு சிம்லேயே இருக்கணும். கொஞ்சம் கூட தூக்கி வச்சிடாதீங்க, அப்புறம் உடனே தீஞ்சிடும். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா அது அழுந்தாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஒரு கிளாஸி எஃபெக்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜவ்வரிசி எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அழுந்தும். இந்த மாதிரி அழுந்துச்சுன்னா ஜவ்வரிசி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் கூட லாஸ்ட்டாக துருவி போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி போடல. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.